அஸ்ஸலாமு அலைக்கும். ஹை ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தில் ஏற்பட்டுள்ள மிகப்பெரிய பொருளாதார பிரச்சனை, ஈரான் மற்றும் அமெரிக்கா சண்டையினால் குவைத்திற்கு பாதிப்பு அதிகம். மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத்தில் ஏற்பட்ட நிலநடுக்கம் அஹமதி ஏரியாவில் உணரப்பட்டதாக புவியியல் ஆராய்ச்சி மையம் விளக்கம். அடுத்து குவைத் ஏர்போர்ட் தொடர்பாக முக்கிய மீட்டிங் நடத்தப்பட்டுள்ளது. விரைவில் களத்தில் இறங்க தயாராகும் இந்திய விமான நிறுவனங்கள். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத் செல்வதற்காக விமான சேவை இப்போ 2 விமான நிறுவனங்கள் மட்டுமே செய்து வருகிறது. ஒன்று பார்த்தீங்கன்னா ஜிஸ்ரா ஏர்லைன்ஸ், இன்னொன்று குவைத் ஏர்வேஸ். இப்போ இவங்க வைக்கிறது தான் சட்டம் மாதிரி, இவங்க வைக்கிறது தான் ஃப்ளைட் டிக்கெட் கட்டணும். ஃப்ளைட் டிக்கெட் எல்லாம் அபோவ் பார்த்தீங்கன்னா 50,000க்கு மேல் தான் வருகிறது. அதுவும் குவைட் டு சென்னை, குவைட் டு கொழும்பு எல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அதிகங்க. இப்போ இந்த பிரச்சனையை சரி செய்ய குவைத்துடைய டிஜிசியும் இந்தியாவுடைய டிஜிசியும் இணைந்து முக்கிய மீட்டிங் நடத்திருக்காங்க. அதாவது விரைவில் இண்டிகோ ஏர்லைன்ஸ், ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ், ஆகாஷ் ஏர்லைன்ஸ் போன்ற இந்திய விமானங்களை குவைத் ஏர்போர்ட்டில் தரையிறக்கவும் டேக் ஆஃப் செய்வதற்கு முடிவு செய்யப்பட்டுள்ளது. இன்ஷா அல்லாஹ் விரைவில் இந்திய விமானங்கள் குவைத்துக்கான விமான சேவை வழங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா எல்லா ஏர்லைன்ஸும் குவைத்துடைய டிஜிசியின் அப்ரூவலுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அரபு எமிரேட்ஸ் மீது ட்ரோன் மற்றும் ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதன் காரணமாக துபாய் ஏர்போர்ட்டிலிருந்து புறப்படும் மற்றும் வருகை தரும் விமானங்கள் எண்ணிக்கை குறைக்கப்பட்டுள்ளதாக அரபு எமிரேட்ஸின் டிஜிசிஏ செய்தி வெளியிட்டுள்ளது. சவுதி அரேபியா, குவைத், கத்தார், பஹ்ரைன், அரபு எமிரேட்ஸ், ஒமன் ஆகிய நாடுகளை பொறுத்த வரைக்கும் அடுத்தடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாமலே ஒவ்வொரு நாளும் கடந்து செல்கிறது. மற்ற ஜிசிசி நாடுகளை விட குவைத்திற்கு தான் பாதிப்பு அதிகம். ஏன்னா இப்போ குவைத்துடைய ரெவன்யூ அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது. குவைத்துடைய வருவாயில் 90% கச்சா எண்ணெய் ஏற்றுமதியை நம்பியே உள்ளது. அதுவும் இந்த கச்சா எண்ணெய் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் வழியாகத்தான் இந்தியா, இலங்கை, பங்களாதேஷ் போன்ற நாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யப்படுகிறது. குவைத் நாடு ஒரு நாளைக்கு பார்த்தீங்கன்னா 2 முதல் 2.2 மில்லியன் பேரல் அளவிற்கு கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்கிறது. அதாவது ஒரு நாளைக்கு சுமார் $168 மில்லியன் ரெவன்யூ கிடைக்கிறது. இதுவே ஒரு மாசத்துக்கு பார்த்தீங்கன்னா $5 பில்லியன் ரெவன்யூ கிடைக்கிறது. இப்போ ஏப்ரல் மாதம் ஃபுல்லாகவே குவைத்திலிருந்து கச்சா எண்ணெய் ஏற்றுமதி செய்யப்படவில்லை. இதனால பார்த்தீங்கன்னா $5 பில்லியன் அளவுக்கு குவைத்திற்கு வருவாய் கிடைக்கவில்லை. இந்த ஹார்முஸ் கடல்வழி பாதை தொடர்ந்து மூடப்பட்டிருந்தால் குவைத்துடைய ரெவன்யூ பெருமளவில் பாதிக்கும். இதனால் தான் குவைத் மற்ற பிற அரபு நாடுகள் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸை திறக்க வேண்டும் என கோரிக்கை வைத்துள்ளார்கள். சவுதி அரேபியா பொறுத்த வரைக்கும் மாஃபி முஷ்கிலுங்க. அவங்களுக்கு ரெட் சி பைப்லைன் இருக்கு, அதன் வழியாக ஆயில் ஏற்றுமதி செய்கிறாங்க. அதுபோல துபாய்க்கும் ஃபுஜிரா சீ ரூட் இருக்கு. ஆனால் குவைத் மட்டும் பார்த்தீங்கன்னா வேறு பாதைகளை ஹார்முஸ் கடல்வழி பாதை மட்டுமே நம்பி குவைத் இருக்கு. குவைத்து கிட்ட கச்சா எண்ணெய் நிறைய இருக்குங்க. ஆனால் அதை வித்தா தானே காசு. இந்த ஈரானோட அமெரிக்கா இடையேயான பிரச்சனை முடிவுக்கு வந்தால் மட்டுமே குவைத் நாடு சம்பாதிக்க முடியும். இந்த நிலை தொடர்ந்தால் விலைவாசி தான் அதிகமாகும். இந்த ஃப்ளைட் டிக்கெட் போல விரைவில் இந்த வளைகுடா சண்டை முடிவடைய பிரார்த்தனை செய்யுங்க. அடுத்து ஒரு மிக முக்கியமான தகவலுங்க. குவைத்தில் நேற்று நிலநடுக்கம் ஏற்பட்டதாக அறப்பத்திரிகையில் தகவல் வெளியாகியுள்ளது. அதாவது இந்த நிலநடுக்கம் பார்த்தீங்கன்னா 4.2 ரெக்டர் அளவுக்கு பதிவாகி உள்ளது என்றும் சுமார் 55 கிலோமீட்டர் ஆழத்தில் இது ஏற்பட்டதாகவும் புவியியல் ஆராய்ச்சி மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலநடுக்கம் அஹமதி ஏரியாவில் உணரப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அடுத்த தகவல், குவைத்திலிருந்து லீவுக்கு வந்த நம்பால நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த முறை வாக்களிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் புதிய ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுள்ளது. டிவிக்கே 108 தொகுதியில் ஜெயிச்சிருக்காங்க. 108 தொகுதியில் ஜெயிச்சாலும் அவங்களால தனிச்சு ஆட்சி அமைக்க முடியாது. அதற்கு இன்னும் 10 சீட்டுகள் தேவை. இப்போ டிவிக்கே யாரிடம் 10 சீட் கேட்பாங்க தெரியலைங்க. காங்கிரஸா, பாமகவா, விசிகாவா, தேமுதிகன்னு தெரியல. அதுவும் இன்னும் 2 வாரம் தான் டைம் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் டிவிக்கே யாரிடம் கூட்டணி வச்சு ஆட்சி அமைத்தா நல்லா இருக்குங்கிற உங்களோட கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. தமிழ்நாட்டு மக்கள் விஜய்க்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்காங்க. அதை அவர் எப்படி பயன்படுத்தி மக்களுக்கு நல்லது செய்வார் என்பதை பொறுத்து இருந்தால் பார்ப்போம். அடுத்து குவைத்திலிருந்து இந்தியா வருபவர்கள், இந்தியாவிலிருந்து குவைத் செல்பவர்கள் விமான டிக்கெட் தேவை என்றால் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை தொடர்பு கொண்டு விமான டிக்கெட் பெற்றுக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி, மெடிக்கல், ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. அடுத்து குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு $308.25 உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $1029.97 உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 45 தினார் 663 பில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 41 தினார் 873 பில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸ் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.